ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. தயவு செய்து கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் வருமானம் அப்படின்னா அந்த 10,000த்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வாழ கத்துக்கோங்க. நீங்க தயவு செய்து கடனே வாங்காதீங்க. ஏன் நான் இதை 2 வாட்டி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட தேவைகள் அதிகமாக காரணம் எது தெரியுமா? ஆசை தாங்க. அந்த ஆசையை முதல்ல ஃபர்ஸ்ட் விடுங்க. இப்போ அடுத்தவன் பைக் வச்சிருக்கான், அடுத்தவன் கார் வச்சிருக்கான், நம்மளும் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட காசு இருந்தால் அதை வாங்கலாம், தப்பு கிடையாது. காசு இல்லாம அதை தயவு செய்து கடன்ல வாங்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு முக்கியமான தேவை என்னங்க? 3 வேளை சாப்பாடு, 8 மணி நேரம் தூக்கம். அது நமக்கு கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க கடன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் யார் உங்களுக்கு கொடுத்தானோ அவன் உங்க வீட்டுக்கிட்ட நிற்பான். நீங்க திருப்பி தரலன்னா நாம் உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? பொய் சொல்ல ஆரம்பிப்போம். நாளைக்கு வாங்க தரேன், இன்னொரு நாள் வாங்க தரேன், இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வாங்க தரேன்னு சொல்லிட்டு நம்ம அவனை அலைய வச்சுட்டே இருப்போம். நாம் பயப்பட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஒளிஞ்சிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் தேவையே இல்லை. கடைசியில் இது எங்கே தெரியுமா போய் நிற்கும்? கேஸில் போய் நிற்கும். அதனால உங்களால் என்ன முடியுதோ உங்களோட தேவைக்கு நீங்களே சம்பாரிங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம்.